அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன விஷயம். நம்ம எல்லாராலையும் நிச்சயமாக செய்ய முடியும். எதற்காக இதை நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் எப்பொழுதும் நம்ம கையில் புழங்கிட்டே இருக்கணும். பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. சில பேர் பணமே தங்க மாட்டேங்குதுங்க என் கையில் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி புலம்புறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடக்கக்கூடாது. பணம் தாராளமாக நம்ம கையில் எப்பொழுதுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் தினந்தோறும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயத்தை தான் நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இது நல்ல பலன் தரக்கூடியது. நான் பல ஆண்டுகளாக இதை நான் பயன்படுத்திக்கிட்டு வரேன். ஸோ முடிஞ்சவங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் இப்போ பணம் சம்பந்தமான பதிவுகள் நம்ம போட இதெல்லாம் வேஸ்ட்டு, உழைச்சாதான் பணம் வரும், இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாங்க. உழைச்சாதாங்க பணம் வரும். அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. உழைக்காமல் சும்மா உக்காந்துருந்தா எதுவுமே வராது. மேஜிக்லாம் கிடையாது. இது உழைப்பு தான் எல்லாத்துக்குமே மூலதனம். அதை நானும் ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம இதை மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், மந்திரங்கள், ஏஞ்சல் நம்பர்ஸு, ஸ்விட்ச் வேர்ட்ஸ்லாம் சொல்லும் பொழுது அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு கருவியாக நம்ம மாறிடுவோம். அதை அதுதான் எல்லாத்துக்குமே அடிப்படை. அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம்தோறுமே நீங்கள் காலையில் எழுந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ணணுமா, குளிக்கணுமா, முகம் கழுவணுமா, தீட்டு காலம், அதை மாதிரிலாம் எதுவுமே எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இதுக்கு கிடையாது. உங்கள் பீரோவில் ஓப்பன் பண்ணதும், பீரோ இருக்கிறவங்க பீரோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் எங்கே பணம் வச்சுருக்கிறீங்களோ அந்த பணத்தை உங்கள் கைகளால் தொட்டு பார்த்து, அதை உங்கள் கண்களால் பார்த்து கைகளால் தொட்டு பாருங்கள். அதை அந்த பணத்தை ஸ்மெல் பண்ணி பாருங்கள். அதான். ஆனால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ரூபாய் நோட்டுகள் புத்தம்புது நோட்டுகளாக இருக்கணும். இது ஒன்று தான் தேவையான அடிப்படையான விஷயம். கசங்கி போய் நம்பர் எழுதி கொஞ்சம் கார்னர்ஸ் எல்லாம் கிழிஞ்சி மடங்கி அதை மாதிரிலாம் இருக்கக்கூடாது. புத்தம்புது எல்லா நோட்டுகளுமே புதுசான நோட்டுகளாக இருக்கணும். அது 5 ரூபா கட்டாக இருந்தாலும் சரி, 10 ரூபா கட்டாக இருந்தாலும் சரி, 20 ரூபா கட்டாக இருந்தாலும் சரி. இதை நீங்கள் என்கிட்ட இது இல்லைங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 1000 ரூபா பேங்க்கில் போய் கொடுத்து எனக்கு புதுசாக ஒரு 10 ரூபா கட்டோ இல்லை 20 ரூபா கட்டோ இல்லை 50 ரூபா கட்டோ கொடுங்க அப்படிங்கிறத நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது மளிகை கடை, தெரிஞ்ச கடை இருந்துச்சுன்னா ஒரு 1000மோ 2000மோ கொடுத்து புது ரூபாய் கட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை காலையில் எழுந்திரிச்சதும் நீங்கள் உங்கள் கண்களால் பார்த்து கைகளால் தொட்டு பாருங்கள். அதை எண்ணி பாருங்கள். இப்படி நீங்கள் செய்யும் பொழுது, முதல் விஷயம், நீங்கள் தூங்கி எழுந்து இதை நீங்கள் செய்யும் பொழுது அந்த பணமானது நீங்கள் அது மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த மதிப்பு, மரியாதை, அன்பு இதெல்லாம் உங்களுக்கு மேலும் மேலும் பணத்தை உங்களிடம் ஈர்த்து வர செய்யும். இதனோட டெக்னிக்கை நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். நம்ம ஒருத்தவங்களை ரொம்ப அதிகமாக அவங்க மேலே ஒரு காதல் கொண்டிருக்கிறோம். ஏன்னா பணம் எல்லாருக்குமே தேவை. பணத்தை நம்ம இதை மாதிரி ட்ரீட் பண்ணும்போது பணம் நிச்சயமாக உங்களிடம் சேரும். இது முதல் விஷயம். புது நோட்டாக தான் இருக்கணும். அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இந்த பணத்தை நீங்கள் உடனேலாம் எடுத்து செலவு பண்ணிடக்கூடாது. இந்த நீங்கள் டெய்லி பார்க்கக்கூடிய பணம், அந்த கட்டு அப்படியே தான் இருக்கணும். இதிலிருந்து தினம்தோறுமே ஒரு 10 ரூபாயை எடுத்துக்கோங்க. நீங்கள் வெளியில் செல்லும்போது ஒரு 10 ரூபா, இப்போ நான் 10 ரூபா கட்டு வச்சுருக்கிறேன், 10 ரூபாயை நான் எடுத்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு 5 ரூபா கட்டு, 20 ரூபா கட்டு எது கிடைக்குதோ அதிலிருந்து ஒரு தாளை நீங்கள் எடுத்து உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. பர்ஸில் வச்சுக்கிட்டு அன்றைய தினம் நீங்கள் எதுக்காவது செலவு செய்வீங்க இல்லையா? ஒரு பூ வாங்குவீங்க, ஒரு காய்கறி வாங்குகிறோம், ஜிபே, ஃபோன்பேலாம் பே பண்ணாத ஒரு ரூபா நோட்டு கொடுத்து வாங்குறீங்கன்னா அதில் இந்த 10 ரூபாயை செலவு செய்யுங்க. இப்படி நீங்கள் இந்த மாதிரி அந்த புது நோட்லேருந்து தினமும் ஒரே ஒரு ரூபாயை எடுத்து உங்களுடைய பர்ஸில் வச்சு அதை செலவு செஞ்சிடுங்க. ஒரு மாதத்திலே பணம் அதிகமாக வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அடுத்த நாள் இன்னொரு 10 ரூபாயை எடுத்துகிட்டு போங்க. அதை மாதிரி இந்த ரூபாய் நோட்லேருந்து ஒன்றா ஒரு தாள் தான் ஒரு நாளைக்கு நீங்கள் எடுக்கணும். அதை மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது, அதாவது பணம் இருக்குது, அதை நம்ம செலவு செய்கிறோம், திரும்பவும் பணம் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். இப்போ ஒரு மாதம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அடுத்த மாதம் நீங்கள் திரும்ப இதை மாதிரியே ஒரு புது நோட்டு கட்டு
வாங்கின்னு வந்து உங்கள் பீரோவில் வையுங்க. பீரோவில் வச்சு அதை காலையில் பாருங்கள். அதிலிருந்து ஒரே ஒரு ரூபாய் மட்டும் நீங்கள் உங்களுடைய செலவுக்கு, தினம்தோறும் செலவுக்கு உங்கள் பர்ஸில் எடுத்து வையுங்க. இப்படி இந்த புது கட்டு, ஒரு கட்டு இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா மாதம் போக போக இதை மாதிரி 2-3 கட்டு உங்களிடம் சேரும். அதுவும் வந்து 500 ரூபாய் கட்டு, 1000 ரூபாய் கட்டு, இதா மாதிரியான பணக்கட்டுகள் உங்களிடம் சேர்வதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். அதனால் தினம்தோறும் காலையில் எழுந்திரிச்சதும் முதல்ல இந்த ரூபாய் நோட்டுகளை உங்கள் கண்களால் பார்த்து கைகளால் தொட்டு பாருங்கள். நீ என்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கணும், நீ வந்து நான் செலவு பண்ணாலும் திரும்ப நீ என்கிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பேசுங்க. எனக்கு வந்து வறுமை அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது, என்னென்னைக்குமே நிலையாக நீ என் கூடவே தங்கணும், என் கூடவே இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த ரூபாய் நோட்டுக்கிட்ட சொல்லுங்கள். நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு கை கூடுங்க. இப்படி நம்ம தினம்தோறும் காலையில் தூங்கி எழுந்ததும் பார்க்கக்கூடிய இந்த பணத்து கூட வாசனை பொருட்களை வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக நம்ம வந்து கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், இந்த மாதிரி பட்டை, இந்த மாதிரியான பொருட்கள் வைப்போம். ஆனால் இந்த முறை நம்ம பார்க்க போகிறது 2 வித்தியாசமான பொருட்கள். ஆனால் இதற்கும் வந்து அந்த பண ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது இருக்குது. முக்கியமாக நீங்கள் வைக்க வேண்டியது 3 ஜாதி பத்திரி, ஆங்கிலத்தில் மேஸ் அப்படின்னு அழைப்பாங்க. இதுவும் வந்து ஸ்பைசஸ், அந்த மசாலா வகையை சார்ந்தது தான், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து 3. அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்டு, முந்திரி பருப்பு முழுசாக இருக்கணும், உடையாத முழு முந்திரி பருப்பு 3 இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைங்க, நான் தேடி பார்த்தேன் கிடைக்கல, எனக்கு பாதி தான் கிடச்சிதுன்னா நீங்கள் பாதியாக இருக்கிறது 3 எண்ணிக்கையில் ஒரு வெள்ளை நிற துணியில் நீங்கள் வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. வேணும்னா நீங்கள் மற்ற பொருட்களையும் இதோட சேர்ந்து வச்சுக்கலாம். இதனுடைய வாசம் அந்த பணத்துக்கு போகும். அந்த பணத்தை நம்ம தினம்தோறும் பார்த்து, தொட்டு பார்த்து, அதை முகர்ந்து, அது கூட பேசி நம்ம ஒரு 2 நிமிடங்கள் நீங்கள் செலவு செஞ்சாலே போதுமானது. நிச்சயமாக அந்த பணமானது உங்களிடம் ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் வந்து ஒரு பணத்தை ஈர்க்கும் காந்தமாக நீங்கள் மாறுவீங்க. ரொம்ப சீக்கிரம் அது உங்ககிட்ட வந்து சேரும். இன்று வந்து பண வறுமையில் இருக்கிறவங்க ஒரு 6-7 மாதத்தில் நல்ல பணப்புழக்கம் உங்களிடம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இது வந்து ஏற்படுத்தி தருங்க. இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் நம்பிக்கை இருக்குது, நான் செஞ்சு பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக இன்னையிலிருந்தே கூட ஆரம்பிக்கலாம். இதற்கு நாள், கிழமை, நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேண்டாம். அதை மாதிரி தீட்டு, அசைவம் சாப்பிட்டேன் அப்படிங்கிறத எதுவுமே பார்க்க வேண்டாம். உங்களுக்கு வேண்டியது ஒரு புது கட்டு, அதில் ஒரு 50 தாள் அப்படிங்கிறது இருந்தால் கூட போதுமானது. அப்படி இல்லைன்னா கூட ஒரு 30 தாள், 30 நாட்களுக்கு 30 தாள் இருந்தால் கூட போதுமானது. நடுவில் உங்களுக்கு வேறு எந்த ரூபத்துலையாவது புது நோட்டுகள் கிடைக்கிது, இல்லை நான் பேங்க்கில் திரும்ப கொடுத்து நான் மாற்றி வச்சுக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் அந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. திரும்ப புது கட்டுகள் சேர்ந்துச்சுன்னா இதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வைங்க. நிச்சயமாக பணம் வந்து நல்லா உங்களிடம் சேரும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மெம்பர்ஸ் ஆகுங்க. நன்றி.